வேலை வெட்டி இல்லாமல் பணங்காசு இல்லாமல் கை கழுவ மருந்து தண்ணி வாய்க்கவசம் இல்லாமல் இடவெளி விட்டு போடங்க, இட வசதி இல்லாமல். அதில் இருக்கிற அந்த ஏழ்மையை பார்க்கணும். பணக்காரனுக்கு வீடு இடைவெளி இருக்குது, இது இருக்குது. இடைவெளி விட்டு நிற்க இட வசதி இல்லையே எங்களுக்கு. குடிசைக்குள்ள முடங்கி போன்னு பணமா போறதுக்கா, அதுதான் தலைப்பு வச்சிருக்காங்க. போற வழியில பணமா போறதுக்கான்னு. நீ எப்படி சொன்ன அப்படின்னோன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது மன்னரே. என்னுடைய கழுதை காதை அப்படி விரைச்சி தூக்கிக்கிடுச்சுன்னா அது மழை வருதுன்னு அர்த்தம். அதனால அது காதை தூக்கிட்டு இருந்துச்சு, அதனால மழை வருதுன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, அப்படியா இந்த மந்திரி போ கழுதை மந்திரியாக்கு மருந்து கண்டுபிடிச்சான். ஆனா கைவிட்டு நான் கொரோனா வழிங்கிறத அந்த காலகட்டத்தில் அடர்த்தியான வலி வேதனை இருந்தாலும் இந்த மாதிரி நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு இழைப்பாரு பாருங்க. நீ என்ன பெரிய பெரிய இங்க வாடா அப்படின்னு போட்டு நம்ம ஆளெல்லாம் பாருங்க, முடிய இப்படி நம்ம நாட்டினுடைய மாண்புமிக்க பிரதமர் ஐயா முடிய இப்படி குறைக்கல, தாடி முடிய குறைக்கல, தலைமுடிய குறைக்கலையா. அவன் வெட்ட வரவன் தொட்டுட்டான்னா கொரோனா வந்துன்னா நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பெரிய தாடியா வச்சிருந்தாங்க. இந்தியா அவர் நேஷன் ஹே, अगर कोरोना आई एम कोरोना है. பெரிய பெரிய இப்ப நிறைய பேர் டீ கடை வைக்கிறாங்க நம்ம ஊர்ல. எப்படியாவது நம்மளும் ஒரு பிரதமரா முதல்வரா வந்துட முடியாதா? புரியுதா? அது நெப்போலியன் ஆபிரகாம் லிங்கன் ஒரு மண்ணை வேட்டைக்கு போயிருக்கான். ஐயா வேட்டைக்கு போகும்போது எதிர மாதிரி ஒரு துணியை வெளுத்துட்டு சலவை தொழிலாளி நம்மால் வந்திருக்காப்புல கழுதையோடு வரும்போது, வேட்டைக்கு போகாதீங்க மண்ணா, கடும் மழை வரப்போகுது, போகாதீங்கன்னு போகாதீங்கன்னு சொல்லிட்டாப்புல. சொன்ன உடனே அவன் மந்திரியெல்லாம் அவன் கிடக்கிறான், பைத்தியக்காரன் போய் அவனுக்கு என்ன தெரியும், நீங்கள் போங்க வேட்டைக்கு போனோன்னு காட்டுக்குள்ளே போனோன்னு கடும் மழையில் சிக்கிட்டாப்புல. வெட்ட வெளியே அப்படி வெறிச்சு வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எப்படி அவன் மழை வரும்னு சொன்னான். இப்படி மழையில் சிக்கிக்கிட்டேன். அவன் பேச்சை கேட்காமன்னு அரண்மனைக்கு வந்தவொடனே அவனை கூட்டி வாயா அப்படின்னு கூட்டி வந்தோடனே, நீ எப்படி அமைச்சர் எல்லாம் தப்பாக சொல்கிறாங்க, கணிக்க முடியல, இவ்வளவு பேர் இருக்கும்போது நீ எப்படி சொன்ன அப்படின்னோடனே எனக்கு ஒன்றும் தெரியாது மன்னரே. என்னுடைய கழுதை காதை அப்படி விரைச்சி தூக்கிக்கிடுச்சுன்னா அது மழை வருதுன்னு அர்த்தம். அதனால அது காதை தூக்கிட்டு இருந்துச்சு, அதனால மழை வருதுன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, அப்படியா இந்த மந்திரி போ கழுதை மந்திரியாக்கு. ஆபிரகாம் லிங்கம் அதுக்கப்புறம் சொல்றாப்புல, இந்த மாதிரி இந்த கழுதையை அமைச்சரானாலும் ஆகுனா நாட்டில் பல கழுதைகள் அமைச்சராக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கு? அது மாதிரி டிவி தமிழ்லாம் ஆயிரம் முடியும்னு நினைச்சிட்டு பல பேர் தொடர்வண்டி நிலையத்தில் தேநீர் டீ வித்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் மகசேசே விருதுக்கார சமூக சேவகர் ஆட்சியில் பாதுகாப்பு நிச்சயம்னு தலைநகர் நாடி வந்தோம். இருமாந்து இருந்தோம், இப்போ ஏமாந்து போனோமே, ஓட விரட்டுறானே கொரோனான்னு பெற சொல்லி. ஆனால் கொரோனாவுக்கு உலகத்தில் என்னென்னமோ மருந்து கண்டுபிடிச்சான். ஆனால் கைவிட்டுனா கொரோனா வழிங்கிறத அந்த காலகட்டத்தில் அடர்த்தியான வலி வேதனை இருந்தாலும் இந்த மாதிரி நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு ஒரு இழைப்பாரு பாருங்க. கை தட்டணும், விளக்கேற்றணும், நெருப்பை ஏத்தணும். எப்படி எதுல கூரை மேலையா இல்லை எதுல? அது மாதிரி ஒரு கொடுமை பாருங்க. கொரோனா ஊரடங்கு உத்தரவுல உயிர் கருகி போச்சு. வேலை செஞ்ச இடங்கள்லாம் கதவடைப்பு செஞ்சாச்சு. அம்மாவது சொன்னாங்க, சோத்துக்கு நின்று கால் மரத்து போச்சு. போலீஸு கெடுபடியில் கடவுளும் கை விரிச்சாச்சு. வேலை வெட்டி இல்லாமல் பணங்காசு இல்லாமல் கை கழுவ மருந்து தண்ணி வாய்க்கவசம் இல்லாமல் இடவெளி விட்டு போடங்க, இட வசதி இல்லாமல். அதில் இருக்கிற அந்த ஏழ்மையை பார்க்கணும். பணக்காரனுக்கு வீடு இடைவெளி இருக்குது, இது இருக்குது. இடைவெளி விட்டு நிற்க இட வசதி இல்லையே எங்களுக்கு. குடிசைக்குள்ள முடங்கி போன்னு பணமாக போகிறதுக்கா, அதுதான் தலைப்பு வச்சுருக்காங்க. போகிற வழியில் பணமாக போகிறதுக்கான்னு.
இது கவிதை கேளுங்க, அப்புறம் நடந்ததெல்லாம் பேசுவோம். உசுரை காப்பாற்ற ஊர் திரும்ப நினைச்சாலும் வண்டி இல்லை பசும் இல்லை, வண்டி இல்லை பசும் இல்லை, மாநகர வீதி இல்லை. நாதியத்த சனங்கள் எல்லாம் நிற்கதியா தவிக்கையில் லட்சுமண ரேகை போட்டு சிரிக்குது இந்த கவர்மெண்ட்டு. யோகிசாமி கருணையில காலந்தள்ளு நப்பாசையில புள்ளகுட்டியை தூக்கிக்கிட்டு பொடிநடையா ஊரு போனான். எல்லையில குத்த வச்சு உக்கார ஆர்டர் போட்டு பீச்சி அடிக்கிறானே விஷமருந்த மேலு போறான். இதில் என்னன்னா, நல்லா இதில் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த கொரோனான்னு ஒன்று வந்ததில்லை. நம்ம என்ன கவனிச்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே முடங்கி போச்சு. உலக வல்லாதிக்கத்தின் வெள்ளை மாளிகையிலிருந்து எல்லா வழிபாட்டு தலங்களும் முடங்கிடுச்சு. பள்ளிவாசல்களும் திறக்கப்படலை, தேவாலயங்களும் திறக்கப்படலை, கோயில்களும் திறக்கப்படலை. அதுலேருந்து என்னன்னா, நுண்ணுயிரிகள், அது வைரஸுகள், பாக்டீரியாக்கள், அதெல்லாம் சொல்கிறோம். நம்ம பல நல்ல பாக்டீரியாக்கள், நல்ல வைரஸுகள், நல்ல நுண்ணுயிரிகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவியலாளராக இருந்தாலும், எங்கள் அப்பா நம்மாழ்வார் கேட்குறாரு, நீ தான் பெரிய அறிவிஞனாச்சே, விஞ்ஞானியாச்சே, தோசமாவை புளிக்க வைக்க காட்டு, புளிக்க வச்சு காட்டுங்கிறாங்க. தோசமாவை உன்னால் புளிக்க வைக்க முடியுமா? பாலை உன்னால் தயிராக்க முடியுமா? மோர் ஊற்றி வச்சா தயிர், அதெல்லாம் பேசக்கூடாது. ஓ விஞ்ஞானம் ஆக்குமா? யார் ஆக்குவா? உன் கண்ணுக்கு தெரியாத பல லட்சக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்கு. இந்த மண்ணுன்னா மண் இல்லை, பல கோடிக்கணக்கான உயிர்களின் திரட்டு தான் மண். தண்ணிக்கு மரத்துக்கு கீழே தண்ணி ஊற்றிடுறோம், செடி கீழே தண்ணி ஊற்றிடுறோம், அது நேரடியாக உணவாக எடுத்துக்கிற முடியாது. அப்போ என்ன செய்யணும்? கண்ணுக்கு தெரியாத பல பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், காளான்கள், அது பல கோடிக்கணக்கான உயிரினங்கள் தன் உணவுக்கு நீரை எடுத்து உண்டு அதை மரம் செடிகளுக்கு உணவாக மாற்றி கொடுக்குது. அப்போ வேருக்கு கீழே பல வேலையாட்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். அப்படி பல நுண்ணுயிரிகள் இருக்கு நற்செயல்களை செய்ய. அப்படி ஒரு நுண்ணுயிர் வந்துச்சு. எப்படி? இந்த மானுட பைய கொட்டத்தையும் ஆணவத்தையும் அடக்கிடே, ரொம்ப ஆடாத, நீ என்ன அமெரிக்க பெரிய அதிபராக, நீ என்ன பெரிய பெரிய இங்கே வாடா அப்படின்னு போட்டு நம்ம ஆளெல்லாம் பாருங்க. முடிய இப்படி நம்ம ஆள், நம்ம நாட்டினுடைய மாண்புமிக்க பிரதமர் ஐயா முடிய இப்படி குறைக்கல, தாடி முடிய குறைக்கல, தலைமுடிய குறைக்கல. ஏன்? அவன் வெட்ட வரவன் தொட்டுட்டான்னா கொரோனா வந்துன்னா நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பெரிய தாடியை வச்சிருந்தாங்க. India is our nation है, अगर कोरोना, I am कोरोना है, அதில் இந்த மானுட சமூகம் கற்றுக்கொள்ள வேண்டியது, அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கையிலே உயிரின்மினி உடன் பிறந்தார்களே, தற்சார்பு பொருளாதாரம் என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டை எல்லாவற்றுக்கும் சார்ந்திருக்குமானால் அது எவ்வளவு இந்த மாதிரி பேரிடர் காலங்களில், பெருந்துயர் காலங்களில் அல்லல் படும் இன்னல் படுங்கிறதுக்கு அந்த கொரோனா தொற்று உணர்த்துச்சு. நீங்க எல்லாவற்றுக்கும், உணவுக்கு, அடிப்படை தேவைக்கு பிரிதொரு நாட்டை சார்ந்திருக்கும் போது விண்ணூர்தி பயணிக்கலை, எந்த கப்பல் போக்குவரத்து இல்லை அப்படிங்கும்போது முடங்கி போகுது ஒரு நாடு. அந்த காலகட்டத்தில் அருமை பெருமக்களே, நீங்கள் எல்லா கடையும் மூடி இருந்தது. ஆனால் நீங்கள் நகைக்கடை திறந்து இருக்குது, அங்கே போனால் விலை நிறைய நகைகளை வாங்கி சேமிக்கலாம் என்று எவனும் எண்ணல. விலை உயர்ந்த மகிழ்வுந்திற்கு, காருக்கு வாங்கி நிறுத்திடலாம் அப்படின்னு எவனும் எண்ணல. விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி சேமித்து வைக்கலாம் அலமாரியில என்று எவனும் நினைக்கல. எதை நினைச்சாலும் எங்கேயாவது மளிகை கடை திறந்திருக்கா, பால் திறந்திருக்கா, தண்ணீர் கிடைக்குமா, இதுதான் தேவை. அப்ப என்ன தெரியுது? எது இல்லாமலும் உன்னால் வாழ முடியும், நீரும் சோறும் இல்லாமல் வாழ முடியாது என்பதை யார் உணர்த்தினார்? உனக்கு கண்ணுக்கு தெரியாத கடவுளாக வந்த கொரோனா என்கிற நோய் தொற்றி உணர்ந்துச்சு. கடவுள் எனக்கு கண்ணுக்கு தெரியல, அது மாதிரி அது ஒரு கடவுள். ஏன்னா ரொம்ப ஆடாத ஆண்டவனுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது வரும்ல, ரொம்ப ஆடாதே அப்படின்னு ஏன் அவனை நீ கொரோனாவை நீ அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த பயல்களை ஒரு மிரட்டல்டா அப்படின்னு அப்போவே அடங்கலை, இப்போ ஆடிட்டு தானே இருக்காங்க. இந்த முக கவசர்கள், இந்த மாஸ்க் வித்து மட்டும் பல 1 லட்சம் கோடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த வேஸ்லின் கண்டுபிடிச்சு சொன்னால. நீங்க ஏன் அறிவார்ந்த சமூகம், நீங்க எத்தனை பேர் போட்டீங்கன்னு தெரியாது. நான் சொல்றேன்,
உண்மையிலே கொரோனாவுக்கு இந்த வேஸ்லின் அந்த தடுப்பு ஊசி போடாத ஒரேயால் நான் தான். ஆனா நீங்க எல்லாம் பாத்தீங்களா, நீங்க அப்ப பாருங்க தினம பலாயிரக்கணக்கான மக்களோட நின்றுகிட்டு உதவிக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்தில் இடைத்தேர்தலாம் வச்சான். மாஸ்க் போட்டு கும்பிடும் போது சிமா சிமா அதை கலட்டுப்பா, முகத்தை ஒருத்தரை காட்டுப்பா, அண்ணன் இந்த மாஸ்க் எடுத்துட்டு ஒரு போட்டோ எடுங்கண்ணே. அப்ப இவங்க அனுப்பிடுவாங்க போல. ஏன்னா கொரோனாங்கிறத அவர் எளிதாக எடுக்க முடியாது. நான் அரிதினும் அரிதான உயிர்களை எல்லாம் இழந்து, குறிப்பாக ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம், என் தாய்மாமன் தமிழ் முழக்கம் சாமியில் இருந்தார். மிக நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய உயிர்களை நாம் இழந்துட்டோம். இதில் இது பண்ண முடியாது. அப்போ நான் இயங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் நான் அந்த ஒரு 2 குழப்பம் இருந்துச்சு எனக்கு. என் மேலே அக்கறை கொண்ட பல மருத்துவர்கள், தம்பி நீங்கள் ஒரு வேக்சின் போட்டுக்கிறங்க அப்படின்னு. ஏன்னா முதல்வர் நான் 3 டோஸ் போட்டேன், நீங்கள் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்படியே பாக்ஸ்க்கு போட்டுக்கிறீங்க, இப்படி 3 டோஸ் போட்டேன், முதல்ல இது போட்டேன் அப்படின்னு. சில மருத்துவர்கள், தம்பி நீங்கள் போடாதீங்க, பார்த்துக்கிறோம், அது தேவையில்லை அப்படின்னு. அது பெரிய பின்விளையை ஏற்படுத்தணும். ஒரு தெளிவு தான் எனக்கு இருந்தது. 12 காலமாக இருக்கிற புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல, நீண்ட காலமாக இருக்கிற எய்ட்ஸுக்கு நோய்க்கு தடுப்பு நோய் மருந்து கண்டுபிடிக்க முடியல, சளி இருமலுக்கே கண்டுபிடிக்க முடியல. சளி இருமலுக்கு மருந்து மாத்திரை ஏதாவது இருக்கா? யாராவது சொல்லுங்க, மருத்துவர்கிட்ட சொல்லுங்க. நான் என் தம்பிகள் எல்லாம் மருத்துவராக இருக்கா, இருமல் எனக்கு அடிக்கடி சளி வந்துடும். உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது சளிக்கு தான். அடிக்கடி பிடிச்சிக்கிறோம். போய் கேட்டோன்னே என்ன இந்த குடிங்கண்ணே, இந்த டானிக்கு குடிங்க, இந்த காசு ரொம்ப குடிங்க, எவ்வளோ நாள், ஒரு வாரத்தில் சரியாயிடும். குடிக்கலாம், அப்போ ஒரு வாரத்தில் சரியாயிடும். கேட்டேன், ஏடா மருந்து இல்லைண்ணே, நல்லா இருப்பீங்க, ஏதோ ஒரு இது கொடுக்குறோம், இதை குடிச்சா கரும டப்புன்னு தூங்கிடுவியா, இருமறது தெரியாது, அதனால குடிச்சு தொலைங்க, ஏனே இப்படி கேள்வியா கொண்டு